நீச்சனியா பிரியங்கா காந்தி மோடியை சொன்னாப்புல மோடிக்கு குல தொழிலை இழிவுபடுத்தி சொல்றாங்க, இழிவான தொழில் சொல்றாங்க. அநாகரிகமான ஒரு அரசியல். இந்த பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு கோபம் வருது. மோடிக்கு இந்துத்துவக்கு ஆதரவா, சனாதனத்துக்கு ஆதரவா 18 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கு. 12 விழுக்காடு வாக்கு பிஜேபி பிளஸ் மோடிக்கே இருக்கு. நாளைக்கு மக்களவை தேர்தல் களம் வரும்போது இவர் சொல்ற மாதிரி பாஜக தலைமையில திமுக அதிமுக சேரதுக்கான வாய்ப்புகள் 2.25 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்களவை தேர்தல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வரலாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வட தமிழகத்தில் பிசிக பாமகவில் 3 பேர் இருக்காங்க. 2 கட்சி தான் இருக்குது. ஒன்னு தாவேகா பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பிசிக பிடிச்சிட்டாங்க. இன்னொன்னு அதிமுக பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. திமுக நிலைமை வன்னியர் பெல்ட்ல ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வராது. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஜெயலலிதா செய்தது மாதிரி, எம்ஜிஆர் திருப்பத்தூர்ல செய்தது மாதிரி இந்த இடைத்தேர்தலை பாய்காட் பண்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து. மூணாவது அதிமுக கிட்டேயே, ரெண்டாவது திமுக அந்த 6 தொகுதியிலையும் தோத்துட்டு கூட்டணியும் இழந்து போய் நிற்குதுங்கிறதெல்லாம் புரியாம அடுக்குழியில ஸ்டாலினை தள்ளிடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் பாஜகவோட கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழ் மண்ணில் சனாதன எதிர்ப்புன்னு சொல்ற அத்தனை பேருக்கு நான் இப்போ ஆணித்தரமா சொல்றேன். தமிழ் மண்ணில் வடபுலத்தை போல சனாதானத்துக்கு ஆதரவா, இந்துத்துவக்கு ஆதரவா, மோடி பிரதமருக்கு ஆதரவா 18 விழுக்காடு வாக்குகள் 2024 விழுந்திருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமல் சார். ரொம்ப நாளாக திமுக அதிமுக கூட்டணி போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் டிவி கேள்வி சொல்றாங்க சார். பொதுவெளியும் பேசப்படுது. நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர் திமுக அதிமுக பிஜேபியும் சேர போறாங்க, ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் அந்த உண்மை வெளியே வருங்கிறாரு. அது எந்த வகையில் சார்? அடுத்து வரப்போக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ அல்லது இடைத்தேர்தலையோ திமுக அதிமுகவும் சேர போறதில்லை. ஓகே சார். அவங்க இதை எப்படின்னு டெஸ்டிங் கிரவுண்டாக தான் பார்ப்பாங்க. இது உள்ளாட்சி தேர்தலில் டெஸ்டிங் கிரவுண்டாக பார்ப்பாங்க. அவங்க தரப்பில் பொன் வில்சன் போன்ற கொஞ்சம் எடப்பாடி ஆதரவு தளத்தில் பேசக்கூடியவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு ஒன் டைம் ஓட்டுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அது அடுத்தால விழுந்தா இல்லை, அது பெர்மனன்ட் ஓட்டுங்கிற மாதிரியும், விழலைன்னா ஓட்டுன்னு தான் நம்ம அதை எடுக்க முடியும். இந்த கருத்துக்குள்ளே தான் அதிமுக தரப்பும் திமுக தரப்பும் இருக்கிறாங்க. இதில் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோங்கிறத எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கருத்தை அவர் பேசுகிறாரு. இவர் ஆர்எஸ் பாரதி செத்த பாம்பை அடிச்சுட்டு இருந்தோம், அதில் கருணாகம் வந்துட்டு, அது அந்த உதாரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுதோ இல்லையோ, அவர் மீன் பண்ணுறது அவர் அதிமுகவை விமர்சித்தும் தாவேக்காவை சக்தியாட்டு அதே வேளையில் மோசமாட்டும் விமர்சித்து தான் அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இதில் எந்த ஒரு அலையன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலெல்லாம் எந்த கட்சியும் இது பண்ண மாட்டாங்க. பொது வேட்பாளர் அதெல்லாம் திருமாவளவன் சொல்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி போய் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலில் போய் யார் போய் ஒரு பெரிய பார்லிமெண்ட் தேர்தல் இதுக்கான அதிகாரம், டெல்லிக்கான அதிகாரம், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கான அதிகாரம். இங்கே அலையன்ஸு கெமிஸ்ட்ரி இருக்குமா எப்படி இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இடைத்தேர்தலையும் போய் உள்ளாட்சி தேர்தலையும் போய் யார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பா? நான் நம்பவே இல்லை. அது இதில் சீமான் பொது வேட்பாளர் ஆயிடுவாரோங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிறதான் என்னோட கருத்தாக நான் பார்க்குறேன். இதில் சீமான் என்ன சொல்கிறாரு? எல்லா தொகுதியிலும் நிற்போம், அம்பாசனத்தில் நிற்கிறோன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்ட திமுக அதிமுக இது இடைத்தேர்தல் சென்றிக்கா இதை பார்த்தீங்கன்னா, திமுக பல தேர்தல்களை கலைஞர் பாய்காட் பண்ண மாதிரி, அண்ணா பாய்காட் பண்ண மாதிரி, தென் எம்ஜிஆர் பாய்காட் பண்ண மாதிரி, ஜெயலலிதா பாய்காட் பண்ண மாதிரி, எடப்பாடி பாய்காட் பண்ணுற மாதிரி திமுக பாய்காட் பண்ணுறது நல்லது. தெளிவாக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ சொல்லும்போது ஒரு சிலர் திமுக பாஜக கூட கலைஞர் பண்டாரம் பிரதேசின்னு சொல்லிக்கிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு 98 வாஜ்பாய் ஜெயித்ததும் சேர்ந்தது மாதிரி திமுகவும் பாஜகவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பல இதுகளையும் சொல்லி திமுகவை படுகொலியில் தள்ளதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நான் தரவின் அடிப்படையில் என்னோட கருத்தை சொல்கிறேன். இவ்வளவு தலைவர்களும்
இடைத்தேர்தலை பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய 6 தொகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெட்டையில் ஜெயித்த தொகுதி, திமுக தோத்த தொகுதி. இதில் திமுகவோட அடிப்படை செல்வாக்கை நம்ம ஆய்ந்து பண்ணி பார்க்கணும். திமுகவோட அடிப்படை செல்வாக்கில் தான் இடைத்தேர்தலை வந்து தாக்கு பிடிக்க முடியும். அம்பாசம்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா 1977ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் 4வது இடம். ஃபஸ்ட்டு சொர்ணம் சிபிஎம் அதிமுக கூட்டணி, செகண்டு காங்கிரஸ், 3வது ஜனதா ராஜலிங்க ராஜான்னு நினைக்கிறேன் கேண்டிடேட்டு, 4வது ஆறுமுகம்னு ஒரு கேண்டிடேட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் 4வது இடம். 7-8 விழுக்காடு வாக்கு தான். அப்போ அடிப்படை பலம் வந்து அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அம்பாசமுத்திரத்தில் இல்லை. அடுத்து பெருந்துறையில் இன்னொன்று அம்பாசமுத்திரத்தில் 1989ஆம் ஆண்டு கலைஞர் 4 மணி போட்டியில் 38 விழுக்காடு வாக்கெடுத்து ஆட்சிக்கு வந்தார். இது 77 எம்ஜிஆர் 4 மணி போட்டியில் எடுத்த வாக்கை விட கலைஞர் எடுத்த வாக்கு வந்து அதிகம், சீட்டுகளும் அதிகம். வாக்கும் அதிகம், சீட்டுகளும் அதிகம். டேட்டா எனக்கு கலைஞரை இது பண்ணியோ எம்ஜிஆரை இது பண்ணியோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. டேட்டாவை சொல்கிறேன், நீங்கள் டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. 77 4 மணி போட்டி எம்ஜிஆர் சீட்டு ஓட்டு, 89 4 மணி போட்டி கலைஞர் சீட்டு ஓட்டு. ஆனால் என்ன ரிசல்ட் அம்பாசமுத்திரத்தில் வந்து ரவி அருணன் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு நாடார் கன்சால்டேஷனில் ரவி அருணன் வந்து அங்கே வெற்றி பெறார். இப்போ எல்லாரும் சீமான நாடார் கன்சால்டேட் ஆயிரும், அதனால ஜெயித்துருவாருங்கிற ஒரு கருத்தையும் சீமானை பற்றியும் சொல்கிறாங்க. ஓகே, 89ல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டையே 77 எம்ஜிஆரோட பெரிய தலைவராக கலைஞர் கைப்பற்றும் போது அம்பாசமுத்திரத்தில் அவங்க தோற்று போனாங்க. அப்போ 77ல் 4வது போயிருக்காங்க, 89ல் தோற்று போயிருக்காங்க. அதே மாதிரி பெருந்துறையில் 77ல் 4வது போயிருக்காங்க. 89ல் அங்கே வந்து அங்கே விளாள கவுண்டர்கள் ஆதரவில் ஜெயலலிதா தான், சேவல் தான், ரெட்டலை இல்லை சேவல் தான் நம்பர் 1 பெருந்துறையில். அதுக்கு பிறகு 3வது தான் திமுக கூட்டணி. அப்புறம் அண்ணன் வைகோ ஒரு இடைத்தேர்தல் சந்தித்தார். அப்போ வந்து மயிலாப்பூரில் அண்ணன் 4வது இடம் போயிட்டார். அங்கே வந்து 2வது இடம் திமுக கூட்டணி, 3வது இடம். அப்போ பெருந்துறையிலையும் அம்பாசமுத்திரத்திலையும் திமுக போட்டி போட்டு தாக்கு பிடிக்க முடியுமா? அடுத்து கரூரில் பெருந்துறை அம்பாசமுத்திரத்தோட பெட்டர், ஆனால் அதிமுகவோட கீழே. தாராபுரம் அதிமுக 40 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிறான். மதுராந்தகத்தில் திமுக இருக்கு. மதுராந்தகம் ஆறுமுகத்தோட தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு அடிப்படை இதை கொடுத்தது. ஆறுமுகம் பெரிய லோக்கல் லீடர். அந்த பகுதியில் கலைஞர் எப்படி தமிழ்நாட்டில் திமுகவோ அதே மாதிரி மதுராந்தகம் பகுதியில் மதுராந்தகம் ஆறுமுகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு இருந்தார். அந்த பகுதியில் ஓட்டு இருக்குது. ஆனால் அங்கேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிச்சிருக்கு. அடுத்த தொகுதி என்னது? விராலிமலையில் 20 விழுக்காடு ஓட்டு தான் திமுக எடுத்திருக்கு, 3வது பேருக்கு. அப்போ இந்த 6 தொகுதிகளையும் நீங்கள் முதல்ல எப்படி அதிமுகவை பேஸ் பண்ணி விடுவீங்க? அதிமுகவுக்கும் 6 தலைவர்கள் போயிட்டாங்க. அதனால் நான் 2 பேருக்கு மரியாதை கொடுக்குறேன், பெரிய மரியாதை கொடுக்குறேன் 2 பேருக்கு. இவர் விராலிமலை விஜயபாஸ்கருக்கும் எஸ்கி சுப்பியாவுக்கும். மற்றபடி அவர் செந்தில் பாலாஜி கிட்ட தோத்தவர் தான், இப்போ ஜெயித்திருக்காரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை அவர்னா. அதே மாதிரி அட்டோனிபுரி சகோதரிங்கிறதுக்காக 2 முறை ஜெயித்த சகோதரியை நம்ம ஒதுக்கிக்கிட்டும் பார்க்கக்கூடாது. யார்? மரகதம் குமாரவேலன். ஸோ பட் அவங்களோடலாம் மினிமம் இவங்க கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது. உள்ளதில் எஸ்கி சுப்பியாவுக்கும் நல்லாயிருக்கு. பட் இந்த இடங்களில் திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையா? அம்பாசமுத்திரத்தில் சிபிஎம் போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிட்டு. அப்போ தாவேகாவுக்கு சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், மதிமுக, விசிக ஒரு பெரிய அலைன்ஸ் அங்கே கிடைக்குது. பெருந்துறையில் சிபிஐ போயிட்டாங்க, கரூரில் எல்லா கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க, மதிமுக போயிட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இங்கே மதுராந்தகத்தில் விசிக போயிட்டு. அப்போ நீங்கள் தோற்ற இடத்துல 6 கூட்டணி கட்சிகள் உங்கள்கிட்ட விட்டு போயிட்டு, அதிகாரம் உங்கள்கிட்ட விட்டு போயிட்டு, நீங்கள் 2வது இடம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சூழ்நிலையில் 3வது இடத்துக்குள்ளே வந்த என்டிஏ தான் 6 தொகுதியும் ஜெயித்திருக்காங்க. அப்போ இந்த 6 தொகுதிகளில் நீங்கள் போட்டி போட்டால் முதல்ல அதிமுக கூட போட்டி போடணும். யதார்த்த சூழ்நிலை விஜய் தரப்பு தாவேக்கா 6லேயும் தோற்றுருக்காங்க ரெட்டலைட்ட. ஆனால் அதிகாரம் வந்துட்டு வெற்றி பெற்ற கேண்டிடேட்ஸ் அவங்க கையில் வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி வந்துட்டு. அப்போ 3 கவுண்டில்
தாவேக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வெற்றி தோல்விக்கெல்லாம் சொல்லலை, அனாலிசிஸை தான் நான் சொல்கிறேன். எடப்பாடி ஒரே கவுண்டில் கரெக்டாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டை இலை, எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் ரெட்டை இலை, கட்சி மாறிகள் துரோகிகள். இது 4 தொகுதிக்குள்ளே அவருக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கரூர், பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் 4 தொகுதிக்குள்ளேயும். அதில் அம்பாசமுத்திரம் அண்டு விராலிமலையில் கேண்டிடேட் வெயிட்டு பெருசாக இருக்குது. அப்போ இந்த 6 தொகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்றங்களை என்ன செய்திட முடியும்? யோசித்து பாருங்கள். இப்போ நானும் இதை திராவிட முன்னேற்றத்தை குறைச்சி மதிப்பிடலை. அவங்க 2வது ஒரு கட்சி தான் இந்த சட்டமன்ற தேர்தலில். 4 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது அதில் அண்ணாநகரையும் கண்டார் கலைஞர், மயிலாடுதுறையும் கண்டார், உப்பிலியாபுரத்தையும் கண்டார். உப்பிலியாபுரத்தில் அதிமுக 26,000 ஓட்டுக்கு மேலே ரெட்டை இலை உதயசூரியனை தோக்கடிச்சு. இப்போ இந்த 6ம் உப்பிலியாபுரம் ரேஞ்சுக்குள்ள தொகுதிகள் தான். 6ல் தாராபுரம், பெருந்துறை 2மே உப்பிலியாபுரம் ரேஞ்சு தான். மற்றபடி கொஞ்சம் பெட்டருங்கிற ரேஞ்சுக்குள்ள மற்ற தொகுதிகள் இருக்குது. ஸோ இந்த 6ல் திமுக பெட்டர்னு அது எதுவுமே இல்லையே. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் பல தொகுதியில் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற்ற தொகுதி லிஸ்ட்டில் இது வந்திருக்குமே, வரலையே. 6 தொகுதியும் ரெட்டையில் வெற்றி பெற்ற தொகுதி லிஸ்டெல்லாம் வருது. ஸோ இந்த 6ஐயும் திமுக எதிர்கொள்வது கஷ்டம். திமுக ஒரு மாவட்ட செயலாளர் கேட்டால் நாங்கள் ஜெயித்துறோன்னு சொல்லுவார். கலைஞரே சொல்லுவார். மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறான்னா இப்படி சொல்கிறான். ஆனால் சோனியா காந்தி வசந்தகுமார், இந்த நாடார் வசந்தகுமார், சோனியா காந்தி கிறிஸ்டின், டெபாசிட்டு காப்பாற்றுவானா அங்கே. அப்போ கலைஞர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை சொல்லிடுறார். பொன்னார் ஜெயித்தார், திமுக வராது, வசந்தகுமாருக்கு வெயிட்டேஜும் சோனியா காந்திக்கு இதுவும் சேர்ந்து 2வது இடம் காங்கிரஸ் தான் வரும்னு கணக்கு போடக்கூடியவர். அப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கலான 6 தொகுதிக்குள்ளே நின்றுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அங்கே சாதிக்க முடியும்? சாத்தாங்குளத்தை இதனால தான் கலைஞர் கூட்டணியில் நிற்காமலே ஒரு மாதிரி தடுத்து விட்டார். அப்போ வெங்கடேச பண்ணையார் அதிமுகவுக்கும் இவர் ட்ரிபிள் சிங் நாடார் தனுஷ்கோடி ஆயத்தம் கூட நின்று காங்கிரஸுக்கும் ஒர்க் பண்ணாப்புல. அதிமுக தான் ஜெயித்தது. தென் புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டையிலும் 77ல் அந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் தான் திருநாக்கரசனம் ஜெயித்தார். மீதி 5 தொகுதியிலையும் காங்கிரஸ் ஜெயித்துட்டு. அப்போ திமுகவுக்கு பேஸ் இல்லாத இடம். இன்னைக்கு சூழலில் வந்திருக்கலாம். அடிப்படை பேஸ் இல்லாத இடம் திமுக கழகம் திராவிட இயக்கம். அந்த அடிப்படை பேஸ் இல்லாத இடம். ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டில் வரலாம். அடிப்படை பேஸுங்கிறது ஒரு கொள்கை ரீதியான கட்சிக்கு முக்கியம். அந்த அடிப்படை பேஸ் இல்லாத இடத்துல கலைஞர் டி ராஜேந்திரன் பொண்ணு சொல்லும்போது ராஜேந்திரன் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டார். திருநாவுக்கரசர் பொது வேட்பாளர்னு சொல்லும்போது முரசொலி மாறன் அந்த பொது வேட்பாளர் கான்செப்டை ஏற்றுக்கல. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில், சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வராது. தங்களை தற்காத்து கொள்வதற்கு ஜெயலலிதா செய்தது மாதிரி, எம்ஜிஆர் திருப்பத்தூரில் செய்தது மாதிரி, திருப்பத்தூரில் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போதே திமுகவும் காங்கிரஸும் ஜெயித்த தொகுதி. 10,000 ஓட்டில் வால்மீகி கவுண்டர் ஜெயித்தார். உடனே இவர் ஜாதியும் கிடையாது, ஜாதி அப்பாற்பட்டு தான் வால்மீகி கவுண்டர் ஜெயித்தார். அங்கே எங்கே திருப்பத்தூரில் எங்கே கவுண்டர் இருக்காங்க. ஸோ அந்த தொகுதிக்குள்ளே இடைத்தேர்தல் வந்தால் தோற்று போகும். பார்லிமெண்ட்டில் தோற்ற மாதிரி கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட இன்னொரு தேர்தலில் தோக்கணும். எம்ஜிஆர் என்ன சொன்னார்? ஒரு தொகுதியில் இருந்து இறந்து போனால் அவங்களுக்கு தான் தொகுதியை கொடுக்கணும்னு ஒன்று சாக்கு போக்க சொல்லி அவரே போய் காங்கிரஸுக்கு அருணகிரி அம்பலத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஜெயிக்க வச்சுக்கிட்டு அம்பலமும் அவர் ஜெயித்ததை நன்றி தெரிவித்தார். சிஎம் இல்லை, அது சிஎம் இல்லை, அந்த அதிகாரம். அப்போ எம்ஜிஆரும் மாபெரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் திருப்பத்தூரை புறக்கணிச்சிருக்கிறார். அவர் நிற்கல. முக ஸ்டாலினும் திமுக காரங்களும் இதை புரிஞ்சுக்கிடுங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன், நல்லெண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். ஸோ ஜெயலலிதா அம்மையார் அவங்க எவ்வளோ பாய்காட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். தென் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியை பாய்காட் பண்ணார். வேறு கலைஞர், நான் சொல்லிட்டேன் கலைஞர் பாய்காட் பண்ணது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே இந்த இடைத்தேர்தலை பாய்காட் பண்ணுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து. டீப்பாக தொகுதிகளின் தன்மை, அதிமுக 3வது அதிமுக கிட்டேயே 2வது திமுக அந்த 6 தொகுதியிலையும் தோத்துட்டு கூட்டணியை இழந்து போய் நிற்குதுங்கிறதெல்லாம் புரியாமல் படுகுழியில் ஸ்டாலினை தள்ளிடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர்
பாஜகவோட கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நினைக்கிறவங்க ஸ்டாலினை நின்னா ஜெயித்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கல. ஸோ இது வந்து டெஸ்டிங் கிரவுண்ட் அல்ல. இவர் நிர்மல்குமார் சொல்கிறது மாதிரி டெஸ்டிங் கிரவுண்ட் அல்ல. நிர்மல்குமார் தாவேக ஆட்களில் ப்ரெஸ் மீட் நல்லா பண்ணுறாரு, பத்திரிகையாளர் நல்லா சந்திருக்கார், சரிதானா? ஆமாம் சார். நல்லா அமைதியாக பண்ணுறாரு, ஒரு இயல்பாக பண்ணுறாரு. பட் அந்த அவரோட கருத்து வந்து இந்த இடைத்தேர்தலில் இதாகாது. இவங்க பாய்காட் பண்ணிக்கிட்டு யாருக்கும் ஆதரவுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒதுங்கி விடுவாங்க. இதுதான் நான் திமுக அங்கே முடிவு எடுக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொது வேட்பாளராக சீமான் வருவாருன்னு திருமா சொல்கிறதும் ஏற்புடையதாக எனக்கு தெரியல. ஏன்னா திரும்ப சீமானே சொல்லிட்டார், எல்லா தொகுதியிலையும் நாங்கள் நிற்போம், நாங்கள் அம்பாசடர் நிற்போம்னு சொல்கிறார். அப்போ அவர் விஜய் வர்சஸ் சீமான்னு ஒரு அந்த விஜய் குழுந்த 35 விழுக்காடு வாக்குக்குள்ளேயும் போர் புரிஞ்சு ஏதாவது தான் கெயின் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி அலகாபாத்தில் விபி சிங் ஜெயித்த மாதிரி சீமான் சட்டசபைக்குள்ளே போகணுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. திமுக நினைக்கிறான், அண்ணா திமுக நினைக்கிறான், எல்லா கட்சிக்காரனும் நினைக்கிறான். அதை மையமாக வச்சு அம்பாசமுத்திரத்தில் அவர் அனுப்பார். ஸோ இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கான களம் அல்ல. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலும் கூட்டணிக்கான களம் அல்ல. உள்ளாட்சி தேர்தலும் கூட்டணிக்கான களம் அல்ல. உள்ளாட்சி தேர்தலில் வந்து தங்கள் ஆட்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அதனால் நாம் ஜெயிப்போம்னு நினைக்கிறாப்புல. திமுக நினைக்குது, அண்ணா திமுக நினைக்குது. ஆனால் அண்ணா திமுகலேருந்து நிறைய எக்ஸோடஸ் போயிட்டு நிறைய லோக்கலாக எல்லாருமே சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜி, எக்கச்சக்க பேர் எம்எல்ஏ தவிர எக்கச்சக்க பேர் போயிருக்கிறாங்க. அப்போ இவங்களை வச்சு தான் உள்ளாட்சி தேர்தலை வந்து தாவேக்கா ஃபேஸ் பண்ணணும். அதிமுகவில் எக்கச்சக்க ஆட்கள் இருக்காங்க. ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் போட்டிருப்பாங்க, 10-15 பேர்கிட்ட போட்டிருப்பாங்க. லிஸ்ட் எடுத்தால் பெரிய பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். திமுக பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான், அதுக்கு மேலே இருக்காது. எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக அதிமுக மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் போட்டாங்க? அப்போ அவ்வளோ பிரமுகர்கள் இருக்கான். அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வரும்போதும் புது புது ஒன்றிய செயலாளராக போடுவான். மாஸ் பார்ட்டி உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெரிய அளவில் வருவோம்னு அவங்க நினைப்பாங்க. டைரக்ட் எலெக்ஷன் வச்சுன்னா நாம் இது ஒன் டைம் ஓட்டு தான் விஜய்க்கு, நாம் எழும்பிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து திமுக அவங்க இன்டாக்டாக இருக்குது. கட்சியில் எக்ஸோடஸ் வரல. 1-2 பேரை திமுகவில் கொண்டு திமுகவில் வந்து சேர்ந்தாங்க. சில பகுதிகளில் இருந்து காங்கிரஸ்காரங்க, அதிமுககாரர் கூட இவர் நடேசன் பாலராஜுக்கு மகன் வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. ஸோ திமுக வந்து நம்மளும் நம்பர் 1 வந்துரும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 2 தேர்தலையுமே இவங்களுக்குள்ள இதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. மக்களவைத் தேர்தல் 29 வரும்போது வரலாம். அது அன்னைக்குள்ள சூழ்நிலையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா ஊடகத்துலையும் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கான கால நேரம் ஜாஸ்தி இருக்குது. பட் அது வந்து தான் தீரணும்னு நான் நினைக்கிறேன். தமிழக அளவில் விஜய் 35, கூட்டணி கட்சிகள், அதிகார பலம், ராகுல் பிரதமர். இப்போ இந்த முஸ்லீம் லீக்கு வந்து விஜய்கிட்ட வந்தாச்சு, அமைச்சராயாச்சு. ஹாய்தே மில்லத் சாதிக்காததை நவாஸ்கனியும் அவர் காதர் மைதீனும் சாதிச்சிட்டாங்க. ஸோ இந்த புள்ளிக்குள்ள 26 போட்ட முஸ்லீம் ஓட்டு மக்களவைத் தேர்தலில் எப்படி கலைஞர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட தங்கம்? ராகுல் பிரதமர், முஸ்லீம் லீக்கு இங்கே கூட்டணி கட்சியில் அதிகார பலத்தோடு இருக்காங்க. அப்போ எப்படி இந்த வாக்குகள் வந்து மக்களவைத் தேர்தலில் 29 வரும்போது ஸ்டாலின்கிட்ட நிற்கும்? இப்போ நிற்பாங்க. நின்றுக்கிட்டு பாஜக கூட போயிடக்கூடாது, மோடி கூட போய்கிறோடாங்கிறதுக்காக சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஸ்டாலினை ஏமாத்துகிற வேலையை செய்வாங்க. ஃபைனலாக வரும்போது வாக்குகளை வந்து அவங்க ராகுல் பிரதமர்னு IUML அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. நான் அப்படி தான் கணிக்கிறேன். ஸ்டாலின் தான் அதை பார்க்கணும். அதைத்தான் நான் கணிக்கிறேன். இப்போது உள்ளாட்சி தேர்தலில் பாமக என்ன முடிவு எடுப்பாங்க? உள்ளாட்சி தேர்தலில் வந்து முந்தைய ஒரு தேர்தல் முடிஞ்சதுமே வந்து மக்களவை தேர்தல் முடிஞ்சதுமே உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தனியாக தான் போனாங்க. உள்ளாட்சி தேர்தல் தனியாக போனால் தான் பாமகவுக்கு வந்து ஜெனரல் எலெக்ஷனில் வந்து டஃப்பாக பார்கெயின் பண்ண முடியும். இப்போ பாமக ஒன்றானது அவங்களோட பார்கெனிங் பவரை கூட்டுது. ஸோ இது இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை. நாளைக்கு மக்களவைத் தேர்தல் களம் வரும்போது இவர் சொல்கிற மாதிரி பாஜக தலைமையில் திமுக அதிமுக சேரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 2.25 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வரலாம். ஏன்னா அந்த இடம் என்னென்னா
பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். ஆமாம். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 2024 எடப்பாடி சிக்கிக்கிட்டார். 2014 கலைஞர் சிக்கினார். அப்போவே கலைஞருக்கு 4 கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. விசிகா, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, IUML. இப்போ கூட்டணி கட்சி கலைஞருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் யார் இருப்பா? இருக்கவங்களே இப்போ அதிகாரத்துக்காக விட்டுட்டு ஓட்டாங்க. இவரை முதல்வர்னு ஜெயித்த 13 பேர் ஓடிட்டாங்களே. ஸோ அந்த இடத்துக்குள்ள அது ஒரு சிக்கல். அடுத்தால வட தமிழகத்தில் மும்முனை போட்டி இணைய களம். ஒரு சிலர் ஊடகத்தில் முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி திமுக வர்சஸ் தாவேக்காங்கிறாங்க. இல்லை, மும்முனை போட்டி 35, 27, 31. அந்த 31லேருந்து கொஞ்சம் பேர் 35 கிட்ட போயிட்டாங்க. அப்போ 35 மேலே போயிட்டு 27லேருந்து கொஞ்சம் பிரமுகர்கள் போயிட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் 35 ஏறுது. அப்போ வந்து அகடான ஒரு தாவேக்கா, டிஸ்டன்ஸ் டிஎம்கே, நியர்பை ஏடிஎம்கே. அப்போ இந்த இடத்துக்குள்ள யாருக்கு சிக்கல்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வட தமிழகத்தில் விசிகா பாமகவில் 3 பேர் இருக்காங்க. 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று தாவேக்கா பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, விசிகா பிடிச்சிட்டாங்க வைங்க. இன்னொன்று அதிமுக பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. திமுக நிலமா 1 இயர் பெல்ட்டில் யோசிப்பாங்க. முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கா? அந்த முஸ்லீம் ஓட்டும் உங்களுக்கு ராகுல் பிரதமர், IUML உங்கள் கூட்டணி விட்டு அங்கே போயிட்டாங்கன்னா நிற்குன்னு என்ன கேரண்டி இருக்குது? முஸ்லீம் சகோதரர்களை மதிக்கிறேன். அவங்களுக்கு உள்ள உரிய அதிகாரம் அரசியலில் கிடைக்கணும்னு சொல்லக்கூடியவன் நான் தான். 3 விழுக்காடு கலைஞர் கொடுக்கலன்னா அவங்களுக்கு காவல்துறையில் அவங்க சகோதரர்கள் வந்திருக்க மாட்டாங்கங்கிற சொல்கிறேன் நான் தான். பட் உங்கள் முஸ்லீம் ஓட்டால் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஜெயிக்க வைக்க முடியலை. அதாவது ஆட்சி கட்டத்துக்கு வர முடியல. 20 தொகுதி ஜெயித்தாங்க. ஸோ பட் முஸ்லீம் சகோதரர்களால் ஜெயித்தது திருச்சி, திருச்செந்தூர். பட் ஆட்சிக்கு வரல. இனிமேல் ராகுல் பிரதமர் முஸ்லீம் லீக் அதிகார பலம்னு சொல்லும்போது எப்படி மக்களவைத் தேர்தலில் நிற்பாங்க? அது எப்படி நிற்பாங்க? விட்டகுறை தொட்டு குறையா போட்ட கிறிஸ்தவர்களுமே நிற்பாங்களான்னு கஷ்டம் இல்லை. ஸோ இந்த 2 ஓட்டுமே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக பக்கம் நிற்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா சிக்கல். அடுத்தால தமிழ் மண்ணில் சனாதன எதிர்ப்புன்னு சொல்கிறேன். அத்தனை பேருக்கும் நான் இப்போ ஆணித்தரமாக சொல்கிறேன். தமிழ் மண்ணில் வடபுலத்தை போல சனாதானத்துக்கு ஆதரவா, இந்துத்துவாவுக்கு ஆதரவா, மோடி பிரதமருக்கு ஆதரவா 18 விழுக்காடு வாக்குகள் 2024 விழுந்திருக்கு. அது விழும்போது ஈஸ்வராண்ணன் கூட்டணியில் கிடையாது. 8 விழுக்காடு முன்னாடி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் கிடையாது. அண்ணன் வைகோ கிடையாது. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்க ஓட்டு, ப்ளஸ் OPS ஓட்டு, டிடிவி தினகரன் ஓட்டு, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன். ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு நான் குறைச்சி மதிப்பிடலை. தாமரையில் விழுந்த 10-12 விழுக்காடு ஓட்டு மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு. இவங்களும் மோடி பிரதமங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் அந்த 6 விழுக்காடை ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மோடி பிரதமர்னு இங்கே 18 விழுக்காடு இருக்குது. தாமரைக்கும் பாஜகவுக்கும் முன்னே 11 விழுக்காடு ஓட்டு இருக்குது. அண்ணாமலையை நான் மதிக்கிறேன். அண்ணாமலை ஒரு லீடராக நின்று தான் அந்த ஓட்டை எடுத்து வந்தார். நீ என்னதான் சனாதன எதிர்ப்புன்னு ரூப் டாப்பில் நின்று கத்துனாலும் சனாதனத்துக்கு ஆதரவாக 18 விழுக்காடு வாக்கு தமிழ் மண்ணில் விழுந்திருக்க. மோடிக்கு ஒரு ஆதரவு வளையம் ஏறி இருக்க. கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாய்க்கு அன்னைக்கு ஒரு ஆதரவு வளையம் இருந்த மாதிரி இன்னைக்கு இழிவான தொழிலை செய்த ஜாதிக்காரன் நீச்சனியா பிரியங்கா காந்தி மோடியை சொன்னாப்புல மோடிக்கு குல தொழிலை இழிவுபடுத்தி சொல்கிறாங்க. இழிவான தொழில்னு சொல்கிறாப்புல. எவ்வளவு அநாகரிகமான ஒரு அரசியல் பிரியங்கா பண்ணாங்க. இந்த பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு கோபம் வருது. எஸ், மோடிக்கு வந்து இந்துத்துவக்கு ஆதரவாக, சனாதனத்துக்கு ஆதரவாக 18 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கு. அதில் 12 விழுக்காடு வாக்கு பிஜேபி ப்ளஸ் மோடிக்கே இருக்குது. 11 வைங்க. நான் ஏன்னா அண்ணாமலையை நான் மதிக்கிறேன். பட் அண்ணாமலை மக்களவை தேர்தலில் மோடிக்கிட்ட மோத முடியாது, பார்லிமெண்ட்டுக்குள்ளே மோடிக்கிட்ட மோதாண்டான்னு ஒதுங்கிக்கிட்டார். சகோதரருக்கு என் பாராட்டுக்கள். அப்போ இந்த இடத்துக்குள்ளே 29 மக்களவை களம்ங்கிறது திமுக ராகுல் காந்தியை இழந்து, காங்கிரஸை இழந்து, சிபிஎம் இழந்து, சிபிஐ இழந்து இன்னைக்கு நிற்கக்கூடிய லெவலில் அவங்களுக்கு பாமக விசிகா இல்லைன்னா ஒரு சூழ்நிலை, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா என்ன நிலைமை திமுகவுக்கு வருங்கிறத திமுக உணர மாட்டாங்களா? ஸோ அதுக்காக யாரையும் நான் வந்து அவங்களோட கத்து, அவங்களோட உரிமை, அவங்களோட இதெல்லாம் விட்டுட்டு வரணும்லாம் சொல்ல வரல.
அவங்களுக்கும் கொள்கைகள் இருக்குது, அவங்களோட வாக்கு வங்கி வலிமை இருக்குது. ரெண்டாவது பெரிய தலைவராக அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். பட் அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் அவங்க பெரிய அளவில் சாதிக்க கூட செய்யலாம். ஏன்னா செல்வாக்கான லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. பட் பார்லிமெண்ட் தேர்தல்னா இன்னைக்கு வந்து ராகுல் வர்சஸ் மோடி தான். அதில் ராகுல் பெட்டராக அவருக்குன்னு எதிர்ப்பு இல்லை இந்த ஊருக்குள்ளே. என்னமா தான் நாங்கள் உருவாக்கணும் எதிர்ப்பை அந்த துரோக அரசியலுக்கு எதிராட்டு. ஆனால் மோடிக்கும் இப்போ வந்து ஒரு ஆதரவு வளையம் பெருகிட்டுங்கிறதான் உண்மை. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் 29 கூட்டணி வரும். இப்போ என்னன்னா தாவேக்கா இப்போ உள்ள கூட்டணி 40க்கு மேலே போயிட்டாங்க. மும்முனை போட்டினா தாவேக்கா தான் ஸ்வீப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 30 சீட்டு வரை தாவேக்கா எம்பி அடிச்சிருவாங்க. இருமுனை போட்டினா தான் தாவேக்காக்கு அடி விழும். இருமுனை போட்டி வந்ததுன்னா மோடி பிரதமர்னு 40 சீட்டு கூட அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த நிலைமையை தான் சொல்கிறாரு. பட்டு 2.25 வருஷம் இருக்குங்கிறதும் 100% உண்மை. அரசியலில் வந்து 2.25 வருஷம்னா வெரி லாங் பீரியட். சார் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு விரிவாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.